ஆராதனை, ஆசீர்வாத ஆராதனை, அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, 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 ஆண்டவர்க்கே ஆராதனை, 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 இயேசுவுக்கே ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. தேவ சமூகத்தில் நாம் நிற்போம். 4 வாரங்களை கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஜனவரி மாதத்தினுடைய கடைசி நாளில் நாம் தேவ சமூகத்தில் கூடி வருவதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே இந்த 1 மாதம் முழுவதும் நீங்களை காத்து வந்த கிருபைக்காக நன்றி. எங்கள் பயணத்தில் கூட இருந்தீங்க. மலை போல வந்த பிரச்சனைகளெல்லாம் பனி போல மாற்றினீங்க. உங்கள் தயவுள்ள கரை எங்களோடு இருந்தது. உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்றது. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் குலை நோய்க்கும் எங்களை தப்பு வச்சு கனப்படுத்தி காப்பாற்றினீங்க. எல்லா போராட்டங்களுக்கு விலக்கி, ஆபத்துக்கு நாச மோசங்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்தீங்க. ஊழியத்தின் பாதையில பயன்படுத்தினீங்க. எங்க பிள்ளைகள் பள்ளிக்கு போகும்போது வரும்போது காத்து கொண்டீங்க. கொடுத்த வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு நிறைவேறி கொண்டிருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அதை பார்க்க போகிறோம் என்பதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பலவீனங்கள் மாறட்டும். உற்சாகமாய் உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபைகளை தாரும். மனப்பூர்வமாய் ஆராதிக்க கிருபைகளை தாரும். அந்நிய பாஷையில் ஆராதிக்க கிருபைகளை தாரும். ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதிக்க கிருபைகளை தாரும். சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்க கிருபைகளை தாரும். கைகளை உயர்த்தி ஆராதிக்க கிருபைகளை தாரும். ஆராதனை அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஜீசஸ். ஆமென் 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 ஆமென். சரீர பலவீனங்கள் மாறட்டும். தூக்கத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். போராடுகிற பொல்லாத ஆவிகள், அந்தகார வல்லமைகள், ஆமென், ஊழியத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள், மனித ஆவிகள், துன்மார்க்க ஆவிகள், தந்திரமான ஆவிகள், அசுத்த ஆவிகள், பில்லி சூனிய வல்லமைகள் இயேசுவின் அதிகாரம் நாமத்தில் அவைகள் செயலிழந்து போவதாக. ஓ ரபாலத ரபாஷந்த போவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். இந்த பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரமுயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவரே, இந்த பிரச்சனை இறங்கி வரட்டும். பலவீனங்கள் மாறட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே காலை நேரத்தில் துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஏசப்பா ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
Hallelujah. 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 சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹalleluya, Hallelujah, 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 ஆராதனை, hallelujah, ஆராதனை, hallelujah, ஆராதனை. hallelujah. ஆலே. சத்தம் உயர்த்தி நல்லவர், நீ வல்லவர், போதுமானவர், கண்ணீரை துடைக்கிறவர், தோள் மேல் சுமக்கிறவர். உம்மை கிருபாகரனே, ஒரு புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. நேற்றைக்கு சுகமாய் இருந்தவர்கள் இன்றைக்கு சுகமாய் இல்லை. நேற்றைக்கு பதவியில் இருந்தவர்கள் இன்றைக்கு பதவியில் இல்லை. ஆண்டவரே, நேற்றைக்கு ஆறுதலோடு இருந்தவன் ஆறுதலாய் இல்லை. ஆனாலும் சுகபலனை கர்த்தர் கொடுத்து இந்த ஒரு மாதங்களை கடந்து வர தேவன் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இருக்கிற எல்லா மணி நேரங்களுக்காய் ஸ்தோத்திரம், எல்லா நிமிடங்களுக்காய் ஸ்தோத்திரம், எல்லா வினாடிகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா நேரமும் தகப்பன் பிள்ளையை காப்பதை போல காத்து வருகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, கண்ணிமை போல காக்கிறேன். கொடூரமானவருடைய சீரல் மதிலை மோதியடிக்கும் பெருவெள்ளத்தை போல இருக்கிற இந்த காலகட்டத்தில் எல்லா சத்துருவின் பஞ்சக வலைகளுக்கு எங்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் பயணத்தில் சத்துரு வைத்திருக்கிற மலைகள், கண்ணிகள், பள்ளங்கள், குழிகள், ஆண்டவரே சுருக்குகள், இவைகளுக்கெல்லாம் தந்துரங்கள் தப்பி கடந்து போக உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்தோட பாளையமலைக்கு தேவதூதர்கள் காப்பார்களாக. எங்கள் குடும்பங்களை சுற்றிலுடைய பாதுகாப்பு உண்டாவதாக. ஆடுமக்கு நன்றி. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை மக்களுக்கு தாரும். சிங்கத்தை போல தைரியத்தை மக்களுக்கு தாரும். தகவனே, தடைகளை தாண்டி கடந்து போகிற கிருபைகளை தாரும். ஒழுங்கும் கிரவமாய் ஜெபிக்கிற கிருபைகளை தாரும். அதிகாலை எழுந்து தேவ சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சுபாவங்கள்ல மாற்றம் வரட்டும், எங்கள் குணங்கள்ல மாற்றம் வரட்டும். ஒரு தெய்வீக எங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும். இயேசுவின் அச்சடையாளங்கள் வாழ்க்கையில வெளிப்படட்டும். கிறிஸ்து எங்களுக்குள் உருவாகட்டும். கிறிஸ்துவின் சாயல் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். நாங்கள் கிறிஸ்துவை நோக்கி வளரட்டும். ஜெபத்தில் வளரட்டும், வேத தியானத்தில் வளரட்டும், ஆத்துமாவில் வளரட்டும், கர்த்தருக்கு கொடுப்பதில் வளரட்டும், மன்னிப்பதில் வளரட்டும், விட்டு கொடுப்பதில் வளரட்டும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அலங்காரம் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு தெய்வீக அலங்காரம் உண்டாகட்டும். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். சுயம் அழிக்கப்படட்டும், சுயங்கள் அழிக்கப்படட்டும், சுயங்கள் அழிக்கப்படட்டும், சுய எண்ணங்கள் அழிக்கப்படட்டும். தேவ சித்தம் செய்வதற்கு வாஞ்சையை தாரும். தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிற வாஞ்சையை தாரும். எதற்காக என்னை பிடித்தீரோ, அழைத்தீரோ, தெரிந்து கொண்டீரோ, அபிஷேகித்தீரோ, அந்த உன்னத நோக்கவின் வாழ்க்கையில நிறைவேறும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா, நாமத்தை மகிமைப்படுத்துங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் விலையேறப்பெற்ற உன்னதமான திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. புதிய ஆண்டிலிருந்து நீங்கள் உங்கள் ஜெப நேரம் எப்போதும் இருப்பதை காட்டிலும் அதிகமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வருஷங்களும் புதிய தீர்மானங்களை 31ஆம் தேதி இரவு தீர்மானங்கள் எடுப்பது நல்லது. ஆனால் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு நாம் முயற்சி செய்வதும் மிக அவசியம். அப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஜெபம் அதிகமாகணும். நம்ம ஜெப வாழ்க்கை தீர்மானங்கள், நம்ம எடுத்த தீர்மானங்கள் நம்முடைய சரீர முயற்சியினால் நிச்சயமாய் வெற்றி பெற முடியாது. நாம் எடுத்த தீர்மானங்கள் வெற்றி பெறுவதற்கு ஆவியானுடைய ஒத்தாசை தேவை. ஆகவே ஜெபத்தில் அதிகமாய் நிற்க வேண்டும். நம்மை சுற்றிலும் அன்றாடமும் அனுதினமும் நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள், நமக்கு காதுகளிலே வந்து எட்டுகிற செய்திகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது ஜெபம் இன்னும் அதிகமாக தேசத்துக்கு தேவை, நமக்கு தேவை என்பதை உணர்த்துகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் படிக்கிற பத்திரிகை வாயிலாக சரி, நமக்கு காதிலே வந்து யூடியூப் செய்திகளாக இருந்தாலும் சரி, நாம் சுற்றி இந்த உலகத்தை ஆவிக்குரிய கண்களால் நாம் நெருங்கி பார்ப்போமானால் அநேக விழுந்து போனவர்கள், தவறான பாதையில் பயணிக்கிறவர்கள், சத்துருவின் கையில் சிக்கி கொண்டதை அறியாமல் இருக்கிறவர்கள் ஏராளமாய் பெருகி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம கேட்கிற செய்தி, நம்ம பார்க்கிற காரியமெல்லாம் நம்ம இன்னும் ஜெபத்திற்குள் உந்தி தள்ள வேண்டும். யாராவது ஒருவர் ஜெபிங்க அப்படி சொல்றதை விட இந்த பார்க்கிற கேட்கிற செய்தி, ஆண்டவர் இசைக்கியா பார்த்து சொன்னார், இசைக்கியா நீ இந்த பட்டணத்துக்குள்ள போ, இந்த பட்டணத்தில் நடக்கிற அருவருப்புகள், அசுங்கங்கள், அசுத்தங்கள் பார்க்கும்போது யாரெல்லாம் கண்ணீர் விட்டு அழுறாங்களோ அவங்க நெற்றியில் ஒரு அடையாளம் போடு. ஒரு பாஸ்டர் மேடையில் வந்து நின்றுட்டு ஜோமனுங்க கண்ணீர் விடு அப்படின்னு சொல்றது இல்லை. சூழ்நிலைகளை கேட்கிற போது, தேசத்தில் நடக்கிற அருவருப்புகள் அதை கேட்கிற போது, அதை பார்க்கிற போது யாரெல்லாம் மனப்பூர்வமாக ஜெபிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் ஒரு அடையாளம் போட்டு பிரித்து எடுத்திருப்பா அப்படின்னு சொல்றாரு. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட விசேஷித்த ஆட்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தேடுகிற மனிதர்களில் நீங்களும் ஒருவராக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஆமென். ஆண்டவருக்கு அறகுறையாக ஜெபிக்கிறவங்க எல்லாம் தேவையில்லை. நல்ல உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறவங்க கர்த்தருக்கு தேவை. நீங்கள் இந்த லிஸ்ட்ல இருப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை அதிகமாய் தருவாராக. ஜெபிக்கிற சபை ஜெபிக்க வேண்டும். கண்டிப்பாக நம்ம உத்தரவாதத்தை உணர்ந்து ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. செருபாபேலை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நல்ல கவனிங்கள். இந்த செருபாபேலை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செருபாபேல் என்ற ஒரு பெயரை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை வைத்து நல்லா சொல்லுங்க. செருபாபேல் என்று கர்த்தர் பெயர் வைத்தார். யார் இந்த செருபாபேல் என்பதை குறித்து கர்த்தர் நடத்துகிற விதத்தில் நிறைய சத்தியங்கள் இதில் இருக்கிறது. கர்த்தருக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். செருபாபேல் யார் என்பதற்கு இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனங்களை கொஞ்சம் பொறுமையோடு வாசிக்க நாம் கேட்கலாம். சகரியாவின் புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்க கவனிங்க. இந்த செருபாபேல் ஒரு செயல் வீரன். முக்கியமா கவனிக்கிறது, அவன் தேவனுடைய வார்த்தையை பெற்றவன். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நீ செயல்பட வேண்டுமானால், நீ எழும்ப வேண்டுமானால், நீ தேவனுக்கு நிற்க வேண்டுமானால், ஒரு காரியத்தை நடப்பிக்க வேண்டுமானால், நீ தேவ சமூகத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுவிடு. அதுதான் செய்தியினுடைய தலைப்பு. ஓகே. நீ ஒரு காரியத்தை துவங்க வேண்டுமானால், ஒரு காரியத்தை நடப்பிக்க வேண்டுமானால், நீ தேவனிடமிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுவிடு. அதுதான் செய்தியுடைய தலைப்பு. கரங்களை வைத்து ஆமென். நல்ல சொல்லுங்க. ஒரு வார்த்தையை பெற்றுவிடு. நல்ல சத்தமா தான் சொல்லுங்க. என்ன குறைஞ்சு போச்சு? ஒரு வார்த்தையை பெற்றுவிடு. அதுதான் செய்தியுடைய தலைப்பு. ஆமென். நீ வீடு கட்டணுமா? கட்டு. நிலம் வாங்கணுமா? வாங்கு. பிள்ளை கல்யாணம் பண்ணுமா? பண்ணு. தூர தேசத்துக்கு போகணுமா? போ. ஊழியத்துக்கு போகணுமா? போ. காணிக்க கொடுக்கணுமா? கொடு. என்ன பண்ணணும்னாலும் நீ ஒரு வார்த்தையை பெறு.
செருபாபேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. பரிசுத்த வேதாகமத்தில் தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று 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 என்ற வார்த்தைகள். ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசி அவனுக்கு வார்த்தை உண்டாயிற்று. அவன் கண்ட தரிசனம் மட்டும் 1313 தரிசனங்களை கண்டான் ஏசாயா தீர்க்கதரிசி மட்டும். அதுக்கு அடுத்தது எரேமியா, அடுத்து எசேக்கியா. அவங்கெல்லாம் கண்ட தரிசனத்தின் எண்ணிக்கைகள் இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நன்றாக தெரியும், தேவன் மகிமையாய் பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசிகளாகனாலும் சரி, தேவ ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனுடையிலிருந்து வாயிலிருந்து வருகிற வார்த்தையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அவர்கள் வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள், வார்த்தையினால் உணர்த்தப்பட்டார்கள், உயிர்ப்பிக்கப்பட்டார்கள், உருவாக்கப்பட்டார்கள், உபயோகப்படுத்தப்பட்டார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த காரியத்தை தொடங்கினாலும், எந்த காரியத்தை நடப்பித்தாலும், அது ஊழியமாக இருக்கலாம், சொந்த காரியமாக இருக்கலாம், எதுவானாலும் தேவ சமூகத்திலிருந்து ஒரு வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களானால் அந்த வார்த்தை உங்களுக்கு பயங்கரமான பட்டயம். அந்த வார்த்தையை கொண்டு தடைகளை தகர்க்கலாம், சத்துருக்களை மேற்கொள்ளலாம், இருளின் வல்லமைகளை அடிக்கலாம், எது வந்தாலும் தைரியமா நிற்கலாம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை என்னோடு இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை என்னோடு இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையினோடு இருக்கிறது. அப்ப நம்ம அந்த வார்த்தைகளை பெறுவதற்கு தேவ சமூகத்தில் பெறணும். ஆனா இந்த வார்த்தைகளை பெறுவதற்கு இன்றைய காலகட்டத்தில் நாம் என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ ஒரு ஊழியக்காரர் பிரசங்க பீடத்திலிருந்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறது அநேகருக்கு இருக்கிறது. சிலவங்க ஏதாகிலும் தலையில கை வச்சு சொல்லுவாங்களா? நான் சொல்லுகிறேன், யாரெல்லாம் தேவ சமூகத்துக்கு போகிறார்களோ, ஆண்டவர் இந்த காரியத்தை நான் செய்யலாமா, செய்ய வேண்டாமா, போகலாமா, போக வேண்டாமா, நிறுத்தலாமா, தொடங்கலாமா, காலம் தாழ்த்தலாமா, இப்போது செய்யலாமா, எப்போது செய்யலாம் என்ற கேள்விகளோடு பிரச்சனையோடு ஒரு மனிதன் தேவனை சந்தித்து வார்த்தையை பெறுவதற்காகவே தேவ சமூகத்தில் போவான் என்றால், அவன் போகிற நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகும். அப்போ முதல்ல நம்முடைய வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி என்ன அப்படின்னு கேட்டால், உன் பிள்ளை கல்யாணத்தை எதை வச்சு செய்கிற, எதை வச்சு டிசைட் பண்ண? கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிட்டு அதன்படி தான் செய்கிறேன். இந்த நிலத்தை ஏன் வாங்கினேன்? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைச்சது, இந்த நிலத்தை நான் வாங்கினேன். இந்த வீடு நீ எப்படி கட்டுற? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிட்டு, அவர் வார்த்தையை கொடுத்தார், நான் செய்கிறேன். அப்போ அந்த தைரியம் நமக்குள்ளே இருக்கும். ஏனென்றால் தேவன் வார்த்தையை கொடுத்தார், தேவன் வார்த்தையாக இருக்கிறார், அந்த வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளியாத வார்த்தை. மத்தேயு 5:18 வாசிக்கலாம். 5 வானமும் பூமியும் ஒளிந்து வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒளிந்து போகாது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்னாகாது, ஒளிந்து போகாது. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை தவறி போவதில்லை. யோசுவா 23:14. கர்த்தருடைய வார்த்தை தவறி போவதில்லை. யோசுவா 23:14. 2 கர்த்தருடைய வார்த்தை விழுந்து போவதில்லை. 1 சாமுவேல் 3:19. கர்த்தருடைய வார்த்தை தவறுவதில்லை. யோசுவா 23:14. கர்த்தருடைய வார்த்தை விழுந்து போவதில்லை. 1 சாமுவேல் 3:19. கர்த்தருடைய வார்த்தை தாமதிப்பதில்லை. எசேக்கியேல் 12:28. எசேக்கியேல் 12:28. தாமதிப்பது இல்லை. அடுத்தது, கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புவது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புவது இல்லை. ஏசாயா 55:11. ஏசாயா 55:11. அடுத்தது, கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. மத்தேயு 5:18. 5 காரியங்களை சொன்னேன். தொடர்ந்து இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது, நான் பார்க்க திரும்ப சொல்லுகிறேன். தவறி போவதில்லை, விழுந்து போவதில்லை, தாமதிப்பதில்லை, வெறுமையாய் திரும்புவதில்லை. வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவது இல்லை. வசனம் ஒரு விதை, வசனம் ஒரு விதை. ஆமென். வசனம் ஒரு பட்டயம், வசனம் ஒரு சம்மட்டி. அந்தகார ஆவிகளை மேற்கொள்வதற்கு தேவன் நம் கையில் கொடுக்கும் சம்மட்டி. எப்படிப்பட்ட கடுமையான மனிதனையும் அதை உடைக்கிற ஒரு சம்மட்டியாய் பட்டயமாய் அது இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஒரு தைரியம். ஆமென். அப்ப தேவன் பேசுகிறார். இப்போ நல்ல கவனிங்க, ஒரு வார்த்தை ஒரு மனிதனை எப்படி தைரியப்படுத்தணும் பாருங்க. ஒரு இருதயத்தில் நான் பதிக்க விரும்புகிறேன், பதிக்க விரும்புகிறேன், இருதயத்தில் கர்த்தர் எழுதுவாராக. எந்த பிரச்சனையானாலும் வார்த்தையை பெற்றுக்கொள். மோசே இறந்து போகிறான், பெரிய பிரச்சனை வருகிறது.
தலைவன் சந்தித்த முதல் ஸ்ட்ரகிளிங், செங்கடலை பிரிக்க வேண்டிய ஒரு பெரிய ஸ்ட்ரகிளிங்கை சந்திக்கிறார். அந்த பொறுப்பு யோசுவா கையில் வந்த ஒரு யோசுவா சந்தித்த முதல் ஸ்ட்ரகிளிங், யோர்தானை கடந்து போக வேண்டியது. 2 பேருக்கு தலைமை தத்துவத்திலும் ஆரம்பத்தில் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை சந்தித்து கடந்து போக வேண்டியதாக இருந்தது. 2 பேரும் வெற்றி பெற்றார்கள். இப்போ மோசே இறந்து போனான். இப்போ இந்த பொறுப்பை எடுத்து வந்த போது கல்லறிகிற மக்கள், கல்லை தூக்குற மக்கள், கலகம் பண்ணுகிற மக்கள், போராடுகிற மக்கள், பலவிதமான மக்களை கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள், 30 லட்சம் விசுவாசிகளை கொண்ட சபைக்கு பாஸ்டராக இருந்த மோசையே சமாளிக்க முடியல. 30 லட்சம் விசுவாசிகளை கொண்ட பெரிய திருச்சபைக்கு தலைமை போதகராக இருந்த மோசையினால் இந்த மக்களை சமாளிக்க முடியவில்லை. அந்த பாஸ்டர் படுத்தின பாடு எல்லாம் பார்த்த உடனே யோசுவாவுக்கு இந்த பொறுப்பே எனக்கு வேண்டாப்பா, அட சாமி, நான் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாம இருந்துக்கிறேன், நான் உண்டு கர்த்தர் உண்டு, என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு, நான் உண்டு கர்த்தர் உண்டு, என்னை விட்டுருங்கப்பா. இந்த தலைமை பாஸ்டருக்கே கீழ்ப்படியாத ஆட்கள் அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு எப்படிதான் கீழ்ப்படிவாங்க, இந்த பொறுப்பே எனக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளி போறான். உடனே ஆண்டவரோட கூட்டாரு, ஜோசுவா கமான், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன், பலன் கொண்டு திடமனதா இரு. இந்த வார்த்தை வந்த உடனே யோசுவாவுக்குள்ள அக்கினி விழுது பாருங்க. ஒரு மனிதன் தேவ சமூகத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை பெறும்போது அது அக்கினியாய் அவன் அணைந்து போனவனை அனலாக்குகிறது, எரியாதவனை எரிய வைக்கிறது, சோர்ந்து போறவனை தூண்ட வைக்கிறது, பலவீனப்பட்டவனை தூக்கி நிறுத்துகிறது. அதான் தேவனுடைய வார்த்தை. ஒரு வார்த்தையை பெற்றுவிடு, தேவ சமூகத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுவிடு. சிலவங்க அடையாளத்தை கேட்கலாம், சிலவங்க வார்த்தையை கேட்கலாம், வார்த்தையோடு கூட ஒரு அடையாளத்தை கேட்கலாம். எப்போதும் அவங்களை உருவாக்குறது, சபையை நான் உருவாக்குறது என்ன டிபெண்ட் பண்ணக்கூடாது, எந்த ஊழியக்காரனையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. உனக்கு மாடல் ஒன்லி ஃபார் ஜீசஸ். வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்க கற்றுக்கொள். அந்த ஊழியக்காரன் சொன்னாலும் அந்த வசனத்தின் அடிப்படையில், வார்த்தையின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில், முற்பிதாக்கள் போன வழியின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதுதான் சத்தியமான வார்த்தை. அப்படி என்றால் நீ தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனை பற்றி கொள்ள வேண்டும், வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் உன்னை கடைசி வரைக்கும் நடத்தும். கரங்களை வைத்து அல்லேலூயா. அடையாளத்தை கேட்கலாம், வசனத்தையும் கேட்கலாம், அடையாளத்தையும் கண்டிப்பாக கேட்கலாம், அது தவறல்ல. வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடு பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். எனக்கு ஒரு அடையாளத்தை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. கிதியோன் சொன்னா வந்துட்டு, நான் இப்போ தோல் சூழல பிழிஞ்சு விரிக்கிறேன், இதுக்கு மேல மட்டும் பனி பெய்யணும், கீழே பனி பெய்யக்கூடாது. நல்ல பயங்கரமான ஆண்டவருக்கு டெஸ்ட் வைக்கிறோம் பாருங்க. ஆனா ஆண்டவர் கோவிச்சுக்கல. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், தேவ சமூகத்தில் போய் பழகினவர்கள், எப்போதாவது ஒரு முறை போனவர்கள் அல்ல, தன் தேவைக்காக தேவனை சந்திக்கிறவர்கள் அல்ல, வீடு காரு சொந்தம் சுகம் இதற்காக இம்மைக்கான ஆசீர்வாதத்திற்கு ஒரு மனிதன் தேவனை சந்திக்கிற மனிதனாக அல்லாமல், அதிகாலையில் தேவனை தினமும் தேடுகிற வாஞ்சையும் தாகமும் விருப்பமும் ஏக்கமுள்ள மனிதன் தேவ சமூகத்தில் போய் தனக்கு வரக்கூடிய ஐயப்பாடுகளை சந்தேகங்களை 1000 முறை கேட்டாலும் விளக்கமளிப்பதற்கு என் தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். 1000 முறை போனாலும் உனக்கு விளக்கம் அளிப்பதற்கு என் தேவன் ஆயத்தமாக இருப்பார். கோபித்துக் கொள்ள நல்ல சிறந்த தகப்பனை நாம் பெற்றிருக்கிறோம். கரங்களை வைத்து ஆமென். சங்கீதம் 86:17, சங்கீதம் 86:17 வாசிக்கலாம். சங்கீதம் 86:17. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தார். அனுகூலமான அடையாளம். ஆமென், அல்லேலூயா. நீர்தானா என்பதற்கு ஒரு அடையாளம், அனுகூலமான அடையாளம். எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, எனக்கு காட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 7:11, ஏசாயா 7:14. ஏசாயா 7:11. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். அல்லேலூயா. சொல்லுங்க. ஒரு அடையாளத்தை கேளுப்பா. ரட்சிக்கப்படாத ஒரு மக்கள் வரும்போது நான் அதை சொல்லணும், வழிகாட்டணும், தப்பு இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் உனக்கு ஏன் நான் கைடன்ஸ் பண்ணணும்? கைடன்ஸ் பண்றது உன்னோட இருக்கிறாரு, உனக்கு வழிகாட்டுகிற உனக்குள்ள இருக்கிறாரு, உனக்கு வழிகாட்டுகிற வசனம் உன் கையில இருக்கு, உன் கையில இருக்கு.
வழிகாட்ட வேண்டியவர் உனக்குள்ள இருக்கிறாரு. வழிகாட்ட வசனம் உன் கையில் இருக்கு. நீ ஏன் என்ன தேடி வர? ஆனால் ஃபைனலில் வரும்போது ஊழியக்கார ஆலோசனை வேண்டும். ஆனால் நாட் டிபெண்ட் டு ஃபாஸ்டர். என்னைக்கு பாஸ்டர் டிபெண்ட் பண்றியோ கர்த்தர் தள்ளி நின்றுவாரு. தேவனை என்னைக்கு டிபெண்ட் பண்றியோ தேவன் கூட நிற்பாரு. 7:14 வாசிக்கலாம். 7:14. ஆகையால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கான அடையாளத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடையாளங்கள் சொல்லப்பட்டதெல்லாம் வித்தியாசமான சம்பவங்களில் சொல்லப்பட்டது. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா அடையாளத்தை நமக்கு காண்பிப்பார். தேவன் எப்போதெல்லாம் நம்மோடு பேசுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்திருக்கும் போது பேசுவார், சபையில் இருக்கும் போது பேசுவார், ஜெபித்து கொண்டிருக்கும் போது பேசுவார், உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பேசுவார். நம்ம கர்த்தர் தனித்திருக்கும் போது தேவன் பேசுவார், சபையில் இருக்கும் போது தேவன் பேசுவார். ஆமென். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் பேசுவார், உபவாசித்துக் கொண்டிருக்கும் கர்த்தர் பேசுவார், குடும்ப ஜெபம் பண்ணும்போது தேவன் பேசுவார், குழு ஜெபம் பண்ணும்போது தேவன் பேசுவார். தேவன் எனி டைம் அவர் பேசுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். தனித்திருக்கும் போது, உபவாசித்திருக்கும் போது, ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, ஆமென், அல்லேலூயா, தனித்திருக்கும் போது, சபையில் இருக்கும் போது, சபையில கூட கர்த்தர் பேசுறாரு. ஒரு எதிர்பார்ப்போட வரீங்க. இன்றைக்கு மேடையில இருந்து நான் எதிர்பார்க்கிற இந்த பாடல் வரிகள் இல்லை என்ன, இந்த வசனம், இந்த வார்த்தை ஏதாவது ஒரு வதை. எத்தனையோ பேர் சர்ச்சுக்கு வரும்போது கேட்டிருக்காங்க, பட்டணத்தில் வந்திருக்கிறேன் பாஸ்டர், எந்த சர்ச்சுக்கு நான் போனோம், என்னை உருவாக்குகிற, வணிந்து கொள்ளுகிற, என்னை தேவனுக்கு ஏற்ற சாயலை உருவாக்குகிற, என்னை பலப்படுத்துகிற, என்னை தேவன் மேல் நெருக்கி விடுகிற எந்த திருச்சபையை காட்டுகிற போது பல நேரங்கள் ஆண்டவர் காட்டியிருக்கிறார். ஆமென். நமக்கு இன்னைக்கு அப்படி இல்லை. போனோன்னா அதெல்லாம் கேட்க மாட்டோம். ஏதாவது ஒரு சபை எனக்கு எங்கள் ஜாதிக்காரர் சபை நடத்துகிறாரு, எங்கள் சொந்தக்காரர் சபை நடத்துகிறாரு, எங்கள் மாவட்டத்துக்காரர் சபை நடத்துகிறாரு, இப்படி தான் நம்ம போவோம். ஆனால் வார்த்தையை பெற்றுக்கொண்டவன், வசனத்தை பெற்றுக்கொண்டவன், சத்தியத்தை அறிந்தவன், தேவனோடு பழகினவன், தேவனோடு நடக்கிறவன், தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறவன், தன் வாழ்க்கையில் எதை செய்தாலும் தன்னை எந்த சபையோடு இணைத்துக் கொள்ள வேண்டும், யாரோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெரிவு செய்வது நீ அல்ல, அவர். கர்த்தர் நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். கர்த்தர் நட்ட நாட்டு வளர்ந்து கொண்டே இருக்கும். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவோம், இது பரமசிலாக்கியமே. கரங்களை தட்டி வல்லவரின் நிழலில் தங்குவோம், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு வெளிச்சம் நமக்கு வரணும். ஒன்று முதல்ல காரியங்களை பாருங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய். இங்க பாருங்க, திசை காட்டும் தேவன். திசை காட்டும் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், நான் எப்படி பயணிக்க வேண்டும் என்று திசை காட்டுகிறார். ஆனா அநேகருக்கு என்ன தெரியுமா, ஏதோ வந்தோம், வயிற்று வலி தீர்ந்துச்சு, தலைவலி தீர்ந்துச்சு, இந்த சர்ச்சுக்கு வந்தபடி கொஞ்சம் உற்சாகமா இருக்கு, எங்க பாஸ்டர் சத்தமா பேசுவாரு, ஏதோ சொல்றாரு, அதுக்காக வந்தா கொஞ்ச நாள் தான் நிப்ப, அதுக்கப்புறம் நீ நிக்க மாட்ட. பிரசங்க பீடத்திலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை உனக்கு வருது என்றால் அதுதான் சத்தியம். நீ அந்த இடத்துல தான் இருக்கணும். நீ ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், நான் எப்படி பயணிக்க வேண்டும், எந்த திசை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று எனக்கு திசை காட்டுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய். இங்க பாருங்க, தெற்கு முகமாய் போ. ஆமென். கீழ் திசையை நோக்கி போ, தெற்கு முகமாய் போ. நம்ம ஆண்டவர் எவ்வளவு அழகா, இந்த நீங்க இப்ப ஆராய்ச்சிட்டு இருக்கிற இடத்த ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை என்ன சொல்ல தெரியுமா, டே தெற்கு முகமா போ, நடக்குமா திரும்ப, அங்கதான் இடம் இருக்கு. வழிகாட்டுகிற தேவன்.
ஆமென். அப்ப நமக்கு என்னன்னா யாராவது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். புரியுதா? இன்னைக்கு சிலவங்க சொப்பனத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. 1-2 பேர் யூடியூப்ல பார்த்தேன். புரியுதா? அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் அலையுது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சாதாரணமான காரியம் அல்ல. நீ தேவ சமூகத்தில் இருக்கிற போது நான் பயணிக்க வேண்டிய திசையையும் பயணிக்க வேண்டிய பாதையையும் எனக்கு தெளிவாய் காட்டி என்னை நடத்துகிற தேவனை நான் ஆராதிக்கிறேன். அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். அடுத்தது என்ன? நமக்கு நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? ஒரு கூரியர் சர்வீஸ் ஆளு. வாசிக்கலாம், எப்படி அட்ரஸ் காட்டுறாரு பாருங்க. அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவை எண்ணப்பட்ட தெருவுக்கு போய். இங்க பாருங்க, தெரு சொல்லுங்க, அதுல எழுதுங்க தெரு, தெருவுக்கு பேரு. சரியா? யூதாவின் வீட்டிலே யாருக்கு கேர் ஆஃப் அட்ரஸ்? யாருக்கு கேர் ஆஃப் அட்ரஸ்? தர்சு பட்டணத்தினாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும். அது அடுத்த இன்னொருத்தர் சொல்லுவாரு, அவனுடைய வீடு கடலுக்கு அருகில் இருக்கிறது. லேண்ட்மார்க் சொல்றாரு. ஆண்டவர் பேதுருவை அனுப்புறதுக்கு, அனனியாவை அனுப்புறதுக்கு எவ்வளவு அழகா ஒரு டைரக்ட் பண்றாரு பாருங்க. நேர்த்தெடுக்க போ, அவன் பக்கத்தில் லேண்ட்மார்க் இருக்குது, இதுதான் அவனுடைய வீடு, நீ அங்க போ. ஆண்டவர் தேவ சமூகத்தில் இருக்கிற போது ஒரு மனிதனுக்கு தெருவுக்கு பேர லேண்ட்மார்க்கை சொல்லி அழகா, நம்ம இன்னும் அந்த வசனத்தை படிச்சிட்டீங்கன்னா கரெக்டா தெரியும். அவன் தோல் 17 இருக்கிற வீட்டு பக்கத்தில் இருக்கிறான். அவன் வீடு கடலுக்கு அருகில் இருக்கிறது. ஒரு லேண்ட்மார்க். தோல் 14 சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை 6ஆம் வசனத்துல சொல்லுது. அவன் யாருக்கு கேர் ஆஃப்ல இருக்கிறான்? யாருக்கு கேர் ஆஃப்ல இருக்கிறான்? சீமோன் ஒருக்கு கேர் ஆஃப் அட்ரஸ்ல இருக்கிறான். ஏன்னா இவனுக்கு பேர் தெரியாது, ஆனா அவனுக்கு பேர் அந்த ஊருக்கெல்லாம் தெரியும் பாருங்க. ஏன்னா இந்த ஒரு வீட்டில் 10 வீடு வாடகை வீடு இருக்கீங்க, ஆனா 10 பேருக்கு பேரும் தெரியாது, அந்த வீட்டு ஓனருக்கு பேர் எல்லாருக்கும் தெரியும். அப்ப இவன் தடுமாறக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் எவ்வளவு அழகாய் ஒரு ஊழியக்காரரை நடத்துகிறார். ஒரு தேவ பிள்ளை எப்படி அழகாய் நடத்துகிறார். சஞ்சலப்படாமல், தவிக்காமல், சந்தேகப்படாமல், பலவீனப்படாமல், சோர்ந்து போகாமல் அவன் போகிற வழியையும் அவன் சந்திக்க வேண்டிய நபர்களையும் கிளீனா சொல்றாரு. சந்திக்க வேண்டிய மனிதன், சந்திக்க வேண்டிய ஆள் எல்லாத்தையும் சொல்றாரு. இப்ப நீ தெற்கு முகமா போ. இப்போ ஒருத்தர் என்ன பண்ணா, இந்த ரதத்தோடு போய் சேர்ந்துங்க. எவ்வளவு அழகாய் நம்மை நடத்துகிறார். ஆனா நம்ம என்ன பண்றது இல்லை, அவருடைய கைடன்ஸுக்கு நம்ம காத்திருக்கிறது இல்லை, அதனால நடக்கிறது இல்லை. வாசிக்கலாம், அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10:5. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷனை அனுப்பி பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி. டிஸ்ட்ரிக்ட் சொல்றாரு, மாவட்டம், அட்ரஸ், லேண்ட்மார்க்கு, கேர் ஆஃப் அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லி அழகாக அனுப்புறாரு. அந்த ஆண்டவருக்கு தோத்திரம் பண்ணுங்க, நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், பிரைஸ் காட், அல்லேலூயா. அந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒவ்வொரு முறையும் நமக்கு என்ன பண்றாரு, வழி நடத்துகிறார், வழிகாட்டுகிறார். என்ன பட்டோம் அப்படின்னு. இப்போ நீங்க இப்போ கிருஷ்ணகிரிக்கு எப்படி போகணும்னு சொன்னா, கிருஷ்ணகிரின்னு ஒரு அழகான ஒரு பலகை காட்டும், திசை காட்டி. அது திசை காட்டி ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டிருக்கோம். இப்படி போனால் நீ கிருஷ்ணகிரி, இப்படி போனால் பெங்களூர் காட்டும். அது வழிகாட்டியாக தான் இருப்பாங்க. ஒரு ஆள்கிட்ட போய் நீ கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி சார் போகணும், இப்படி போங்கன்னு. அது சென்னையில் போனால் போடுவோம், வடக்கத்தை போய் தெற்கத்தை போய் கிழக்கத்தை போய் சொல்லுவோம், பிச்சை கை போய் ஈச்சை போய் போடுவோம். அது சொல்கிறதே புரியாது சென்னையில் போனீங்கன்னா. ஆனால் நம்ம ஆண்டவர் வழிகாட்டுகிறவர் அல்ல, வழி நடத்துகிறவர். சங்கீதம் 32 சொல்லுது, உன் மீது கண்ணை வைத்து நீ ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். ஏன் தெரியுமா? நம்ம யாரு வார்த்தையில் வாழ்கிறவர்கள். கையை பிடிச்சி சொல்ல, குளிக்க சொல்லுங்க. தூங்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் தூக்கத்தை கலைச்சு விடுங்க. அல்லேலூயா. நீ வார்த்தையில் வாழுகிறவன். மத்தேயு 4:4 சொல்லுகிறது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தையினால். அப்ப நம்ம யாரு? வார்த்தையில் வாழுகிறவன், வார்த்தையை கொண்டு ஜெபிக்கிறவன், வார்த்தையை கொண்டு திசையை தீர்மானிக்கிறவன், வார்த்தையை கொண்டு எதிர்காலத்தை தீர்மானிக்கிறான். ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவன் நம்மை நடத்துகிறார். ஆமென் சொல்லுக்கலாமா? அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ள என்ன பண்ணணும்? நம்ம அதுல கவனமா இருக்கிற போது
அந்த வார்த்தைகள். சில வார்த்தைகள் தேவன் நம்மோடு பேசுவார், சிலவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த வார்த்தையை மரியாள் தன் மனதில் வைத்து கொண்டாள். இந்த வார்த்தையை யாக்கோபு தன் மனதில் வைத்து கொண்டான். ஏன்னா ஊழியத்தின் ஆரம்பத்தில் தேவன் கொடுத்த அநேக வார்த்தைகள், சில வார்த்தைகள் நிறைவேறிருக்கிறது, பெரும்பாலான வார்த்தைகள் உள்ளத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்வார், இதெல்லாம் நிறைவேற்றுவேன், நான் கொடுத்த வார்த்தை மாறாது. பொய் சொல்ல அவர் மனிதனும் அல்ல, மனபாரம் அனுபுத்திரம் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. என்னாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, பொய் சொல்ல அவர் மனிதனும் அல்ல, அனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். அவர் வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குகிறார். நல்ல கவனிங்கள், தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தபோது வெளிச்சம் உண்டாயிற்று. அப்படி என்றால் நம்முடைய வார்த்தைக்குள் தேவனுடைய வார்த்தை வரும்போது என் வாழ்க்கை வெளிச்சமாகும், என் குடும்பம் வெளிச்சமாகும், என் எதிர்காலம் வெளிச்சமாகும், நான் போகிற பாதை வெளிச்சமாகும். ஏனென்றால் தேவன் அண்ட சராசரங்களை வார்த்தையினால் சிருஷ்டித்தவர். தபுத்தகுமி என்று சொன்னபோது மரித்தவன் உயிரோடு எழும்பினார். அந்த வார்த்தை அந்த பெண்ணை உயிர்ப்பித்தது. ஆமென். வாலிபனை எழுந்திரு என்று சொன்னபோது வாலிபன் எழுந்திருந்தான் என்று வாசிக்கிறோம். காற்றையும் கடலையும் அதட்டின போது நின்றதை பார்க்கிறோம். பட்டு போவதாக என்று சொன்னபோது பட்டு போயிற்று. அப்ப தேவன் ஒரு வார்த்தை சொன்னபோது அண்ட சராசரங்கள் அடங்கி போயிற்று, இயற்கைகள் அடங்கி போயிற்று. அப்படி என்றால் என் தேவன் எனக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னை ஆசீர்வதிக்கிறது, என்னை வழிகாட்டுகிறது, என்னை வழிநடத்துகிறது, என்னை உற்சாகப்படுத்துகிறது, என்னை பலப்படுத்துகிறது, என்னை ஆசீர்வதிக்கிறது. அதான் தேவனுடைய வார்த்தை. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எலியாசர் பெண்ணு பார்க்க போறாரு ஈசாக்குக்கு. அங்க போறோட தண்ணி தரோன்னு கிட்ட நின்றுட்டு தண்ணி எடுக்கும் போது சொல்லி ஜெபிக்கிறாரு, என் எஜமானின் கர்த்தாவே, இப்போ நான் தண்ணி கேட்பேன், நீர் குடியும் ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன் என்று சொல்லுகிற அந்த பெண்ணு தான் என் எஜமானுக்கு பொண்ணு. அல்லேலூயா. எவ்வளவு அழகா பொண்ணு. அவன் சொல்லி முடிக்கும் முன்னே அந்த பெண் வருகிறா பாருங்க. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அருமையா நடத்துறாரு இருக்கு. ஏன் குழம்புற தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை பெற்று வாழுகிற அனுபவம் இல்லை. ஜாதியை பார்த்து, பணத்தை பார்த்து, சொந்தத்தை பார்த்து, அழகை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, சொத்தை பார்த்து, சுகத்தை பார்த்து, பேரலவலியை பார்த்து, எல்லாம் பார்த்து பழகின உனக்கு கர்த்தருடைய வார்த்தை நடக்க உனக்கு தெரியாது. இன்னும் குழந்தை. யாரா தள்ள கை வச்சு ஜெயிப்பாங்களா? பாஸ்டர் சொல்லுவாரா? நீ எந்த அளவுக்கு தேவனுக்கு அப்ப நீ நெருங்கி வந்தால், சொல்றேன் சொல்ல, நீ தேவனுக்கு அருகில் நெருங்கி வந்தால் தேவன் இருதயத்தில் இடம் கொடுப்பார். ஆனா நீ நெருங்கி வர மாட்டேங்கிறிய. உனக்கு ஏதாகிலும் ஒரு ஆள் ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்கிற. தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் யாரு? ஏசப்பா மட்டும்தான். நம்ம ஜெபிக்கணும். என் ஜெபத்துல வல்லமை இருக்கு, என் ஜெபத்துல அதிகாரம் இருக்கு. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஜெபித்தா பதில் வரும், நான் கிடைத்த வார்த்தை கிடைக்கும், என் வார்த்தைக்கு பதில் வரும். என்றைக்கு உன்னுடைய ஜெபத்துக்கு மேல உனக்கு ஒரு 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 நல்ல ஒரு கான்பிடன்ட் வருதோ அன்னைக்கு ஜெபம் மகிமையா மாறும். அப்போ கேட்குறோம் பாருங்க, திருமணத்துக்கு பிள்ளைகளுக்கு பேரா, ஒரு பிள்ளைக்கு பேர் ஆண்டவர் என்ன பேர்? அவருக்கு ஈசாக்கு என்று பேரிடுவாயாக. பேர் வச்சது அப்பாவா அம்மாவா பரலோகமா என்ன? அதனால தான் பிள்ளை பார்த்தீங்கன்னா அது தலைமுடி எப்படி எல்லாம் செம்பட்டையா போட்டு வருது. ஏன்னா நீ தானே பேர் வச்ச, அந்த பேருக்கு தக்கபடி தானே குணம் இருக்கும். அவன் சொன்னான், நாவால பார்த்து சொன்னான், அபிகால் சொன்னான், தகப்பனே அவனை வெட்டிடாத, அவனுடைய பேர் நாவால், அவனை போல் அவன் பேருக்கு தக்கபடியே இருக்கிறான்னு தாவீதுக்கு அபிகாயில் சொல்றா. உனக்கு பேரு என்ன இருக்குதோ அதன் மாதிரி தான் உன்னுடைய சுபாவம் இருக்கும். பிரசங்கி 6:10 சொல்லுகிறது, பிறந்தவன் எவனும் பிறக்க முன்பு பெயரிடப்பட்டிருக்கிறான். தேவன் அவனை பேர் வைக்கிறாரு. பரலோகம் சொல்லுவங்களுக்கு பேரை வைக்குது. சீமோனுக்கு பேரை வச்சடே அவன் நாணல். நாணல்னா தெரியுமில்ல, காற்று அடிச்சோன்னு நாணல் கீழே விழுந்துடும். இப்ப சொன்னார் பாறை. பரலோகமே பேர் வைக்குது. வீட்டுக்கு பேர் வைக்கும் போது வீட்டுக்கு பேர் தேவண்ட கேளு. ஒரு இடம் வாங்கும்போது தேவண்ட கேளு. ஏனென்றால் வேதம் சொல்லுகிற உபாகமம் 32:8, மனிதன் குடியிருக்கும் எல்கையை அவரே என்ன பண்றாரு? தீர்மானிக்கிறார். அவரே தீர்மானிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே வார்த்தையை பெற்றுக் கொள்கிறவர்களாக இருப்போம். தேங்க்யூ லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகாய் 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க.
ஆகாய் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகாய் 1. ராஜாவாகிய தரி அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்திலியலின் குமாரனாகிய செருபாவேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கு உண்டாகி அவனுக்கு உண்டாயிற்று. புரியுதா? இப்ப அவனுக்கு அவன் எழும்பி கட்டுறதுக்கு என்ன காரணம்? வார்த்தை உண்டாச்சு. வார்த்தை தான் சொத்து. வார்த்தை தான் கிரியை நடப்பிக்கும். உனக்கு பொண்ணு தேவையில்லை. இது என்ன? நோ சோர்ஸ். ஒன்னு சோர்ஸும் வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை தான் சோர்ஸ். அதை முதல் மனிதன் டு பிலீவ். நீ பிலீவ் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தை. என் பிள்ளைகள் திருமணத்துக்கு கல்யாண கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. இந்த நிலத்தை வாங்குவதற்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. வீடு கட்டுவதற்கு வார்த்தை இருக்கிறது. இந்த ஊழியத்துக்கு நான் போவதற்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை தான் நம்மளை அப்படியே தூக்கி நிறுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே. கரங்களை தட்டி காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் இயேசுவே நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமென். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. எங்க இருக்கணும் வார்த்தை? இருதயத்தில் இருக்கணும். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தை உன் இருதயத்தில் இருக்க கடவது. அப்ப இருதயத்தில் என்ன பண்ணணும்? அந்த வார்த்தை இருக்கணும். ஆமென். யோசுவா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 6:7. யோசுவா 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், யுத்த சன்னத்தானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடக்க கடவர்கள் என்றான். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே துணிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றுகிறான். ஆண்டவருடைய வார்த்தையை பெறான். சொல்றான் 7 தடவை சுற்றி வா சொன்ன பட்டணத்து கதைகள் முடிஞ்சிட்டு ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் நடத்துறாரு. அதுல ஒண்ணு இருதயத்தில் எழுது. சரி, உபாகமம் 6:9 வாசிங்க. உபாகமம் 6:9. இருதயத்தில் இருக்க வேண்டிய வார்த்தை. நம்பர் 2. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. அடுத்த வார்த்தை எங்க எழுதணும்? முதல்ல இருதயத்தில் இருக்கணும். 2வது வீட்டு கதவுகள்ல வாசல்கள்ல எழுதணும். அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? இருதயத்துல இருக்கணும். இருதயத்தில் இருப்பது வாய் பேசும். அப்ப ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நீங்க எனக்கு முன்னாடி என் பிள்ளை பிறக்கும் போது இந்த வார்த்தை எனக்கு சொன்னீங்களே அப்படின்னு வார்த்தை வரும். என் ஊழியத்துக்கு நான் அழைக்கும் போது இந்த வார்த்தையை சொன்னீங்களே அப்படின்னு வரும். பிரச்சனை, போராட்டம், பாடு, அவமானம், நிந்தை, நஷ்டம், கஷ்டம், பல காரியங்கள் வரும்போது, ஏசப்பா நீங்க இந்த வார்த்தையை எனக்கு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஆமா, அந்த வார்த்தை நம்மை நினைப்பூட்டி கொண்டே இருக்கும். அந்த வார்த்தை உந்தி தள்ளிக்கொண்டே இருக்கும். அந்த வார்த்தையை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த வார்த்தையை தைரியப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த வார்த்தையை ஆறுதல் படுத்தி கொண்டே இருக்கும். உபாகமம் 11:21. உபாகமம் 11:21. உபாகமம் அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள நீங்க எழுதணும். அந்த வார்த்தை, தேவன் கொடுத்த வார்த்தை எழுதணும். உனக்கு எழுத முடியலையா, கிளீனா ஒரு நல்ல ஒரு சீட் வாங்கி தேவன் உன்னோடு பேசுகிற வார்த்தை எழுதி ஒரு இடத்துல வையே. அந்த வார்த்தை 10 முறை வாசி. எழுது. சின்ன பேப்பர்ல எழுது. இந்த வார்த்தை கர்த்தர் கொடுத்த வார்த்தை. வார்த்தை ஒன்னாலும் ஒழியாது. வார்த்தை வெறுமனே திரும்பாது. ஆமென். வாசிக்கலாம். எண்ணாகமம் 24:4 வாசிக்கலாம். எண்ணாகமம் 24:4. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது தேவனுடைய வசனத்தை கேட்கணும். ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு இந்த காரியத்தை கேட்கறது இல்ல, விருப்பம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நல்ல. அப்ப யாருக்கு இந்த வார்த்தை கேட்கும்? வசனத்தை கேட்கிறவனுக்கு உடாகும். ஒரு பெண்ணு
கல்யாணமாகி போது பிறந்த ஒரு வீட்டுக்கு அவர் கம்பல்ல வேலை பார்க்குறாரு, இவர் கம்பல்ல வேலை பார்க்குறாரு. கல்யாணமான புதுசு வேலை போகிறாரு. ராத்திரி ஷிஃப்ட் முடிஞ்சது கதவை தட்டுறாரு. தட்டின உடனே அந்த பொண்ணு வந்து யாருங்க யாருங்க, இல்லைப்பா பேரை சொல்லி தான் இந்த பேர் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் 6 மாதம் போன உடனே அவர் கதவை தட்டுக்கிற ஸ்டைலை பார்த்துட்டே சொல்லுது, என் ஆத்துக்காரர் வந்துட்டாரு. எப்படி? அவரோடு இருக்கிற பழக்கம். அப்ப தேவ சத்தத்தை கேட்கிற பழக்கம் இருக்கிறவனுக்கு காட் வேர்ட்ஸ்க்கு மேல வாஞ்ச வரும். இந்த வார்த்தை தேவனிடமிருந்து எனக்கு வந்திருக்கிறது, அந்த வார்த்தை எனக்கு வந்திருக்கிறது. தேவன் என்னோட நேரமா பேசுறான். மனைவி சொல்றா கணவனுக்கு, ஆண்டு பாஸ்டர் பேசுறதெல்லாம் மனைவிக்கு, மனைவி சொல்றா கணவனுக்கு, உங்க 2 பேருக்கு இல்லைன்னா உங்க தாத்தாவுக்கா பேசுறது? எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை! நீ வஞ்சிக்கப்படுகிறாய், நீ வஞ்சிக்கப்படுகிறாய். இது பாஸ்டர் நீ பேசலாம் எனக்கு இல்லை உனக்கு தான் அப்படியே பேசினார் பாத்தியா, இவங்க பாரு அவன் அப்படியே பேசினார் பாத்தியா. சத்து போன தாத்தா பாட்டிக்கு பேசுகிறத உயிரோடு இருக்கிற உனக்கு தான் பேசுறாரு. அவன் முதல்ல பிரிஞ்சுக்கணும். உணர்வில்லாத இருதய தியானிக்காதே, துண்டை உதறி தோல்ல போட்டு போயிடும். உணர்வுள்ள இருதயம் பிரசங்கப்படுத்த வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும், பிரசங்கப்படுத்த வருகிற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைகளையும் கிரகிக்கும், ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரிக்கும். அதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஆனா இன்னைக்கு அதை ஏற்றுக்கொள்றது இல்லை, அங்கீகரிக்கிறது இல்லை. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது மட்டுமல்ல, எனக்கும் ஆண்டவருக்கு உறவு சரியாக இருக்குமானால் எந்த நேரத்திலும் ஆண்டவரோடு பேசுவதற்கு ஆண்டவர் ஆயத்தம். எரேமியா 23:18 வாசிக்கலாம். எரேமியா 23:18 ஒரு 3 வசனம் வேகமா. எரேமியா 23:18. அவருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? ஆமென். கவனிங்க, அவசரப்படாதீங்க. ஆலோசனை அவருக்கு கூட நின்று அவருடைய ஆலோசனையில நின்று அவருடைய ஆலோசனை நிற்கணும். அவருடைய வார்த்தையை கேட்கிறவன், கேட்டு அறிகிறவன், கேட்டு அறிந்தவன். கேட்டது கர்த்தருடைய ஆலோசனை எப்படி நடந்தது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தை. அப்படி இல்லை. வசனத்தை படிக்கும்போது கொஞ்சம் தெளிவா நின்று பொறுமையா வாசிக்கணும். கேட்டு அறிந்தவன் யார்? அந்த வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? கேட்டு அறிந்தவன் யார்? கவனித்து கேட்டவன் யார்? அவரோட கூட நிற்கிறவன் யார்? அப்போ ஒன்று நம்ம தெரியும். அப்ப நம்ம காதை கூர்மையாக்கும் போது, நான் படுத்து நித்திரை செய்தேன், என் இருதயம் விழித்திருந்தது, தேவனுடைய சத்தத்தை கேட்டேன். அப்ப தேவனுடைய வார்த்தை ஒரு மனு வருகிறது. தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். தனித்திருக்கும் போது, உபவாசிக்கும் போது, குடும்ப ஜெபம் பண்ணும் போது, பயணிக்கும் போது, கூட இருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. அப்ப நம்ம புரிந்து கொள்ளணும், சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு பேசுறார். கவனித்து கேளு, காதை கூர்மையாக்கு. 1 மணி நேரம் ஜெபத்துல 45 நிமிஷம் ஜெபிச்சுட்டு 15 நிமிஷம் வாயை மூடிட்டு பேசாம இரு. தேவன் பேசுவதை நீ கேட்பாய். ஆனா இன்னைக்கு யாருக்கு அந்த பொறுமை இல்லை. சொல்லணும், ஆண்டவரே உன்ட பேச, நீங்க பேச எனக்கு தேவையில்லை, நான் பேசுவேன். எனக்கு ஆண்டவர் வீடு தரும், காடை தரும், மக்களை தரும், அது தரும், இதை தரும், அதை தரும், இதை தரும், விடும் எடும் குடும் புடும் எல்லாம் தான் முடிச்சாச்சு. நான் அவன்கிட்ட பேசணும். உங்க பேச்சை கேட்க நான் தயாரா இல்லை, என் பேச்சை நீங்க கேளுங்க. நம்முடைய லைஃப் அப்படிதான். போன உடனே புரியுது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தேவனுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எனக்கு கிளீனா தெரியும், ஜெபிக்கிறவங்களுக்கும் தேவனோட ஐக்கியமா இருக்கும் வித்தியாசம் தெரியும். ஒரு லைஃப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். லைஃப் சேஞ்ச், கேரக்டர் சேஞ்ச், உடையில, நடையில, பாவனையில, சிந்தையில, எண்ணத்துல, விருப்பத்துல, பார்வையில, ஈச் அண்ட் எவரிதிங் டு சேஞ்ச். நீ மாறிட்டே இருப்ப. அதை வச்ச செய்யலாம். இந்த மனுஷன் தேவனோட இருக்கிறான். இல்லைன்னா மாம்சம் சுய அழியல இன்னைக்கு நிறைய இருக்கு. நல்லா ஜெபிக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, சுயம் செய்கிற காரியம் நோக்கம் நல்ல நோக்கம் இல்ல, தேவ நோக்கம் இல்ல, சுய நோக்கம், சுய பெருமை, சுய இச்சை, சுய விருப்பம். ஆனா தேவனோட இருக்கிறவனுக்கு அது இருக்காது. ஏன் தெரியுமா? அவன் சத்தத்தை கேட்டு வாழுகிறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எரேமியா 5:14. எரேமியா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும். வாயில போட்ட வார்த்தை சொல்லுங்க, அது அக்கினியா மாறுதான். வாயில போட்ட வார்த்தை அக்கினியா மாறுதான். உங்க வாயில கர்த்தர் போட்ட வார்த்தை அக்கினியா இருக்கு. ஆமென். மனுஷனை விறகாக்கு, மனுஷனையே எரிக்குமா, பிசாசை எரிக்குமா? இந்த வார்த்தை அக்கினியா இருக்கும்னா பிரச்சனையா எரிக்குமா?
எரேமியா 1:9, எரேமியா 1:9. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அல்லேலூயா. எங்க வைக்கிறாரு? வாயில வார்த்தையை போடுறாரு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, டேய் நீ பார்வோன் முன்ன போ, வார்த்தையை வாயில நான் போடுவேன். அவன் என்ன பேசின வார்த்தையை போடுவேன். ஆமென். நேற்றைக்கு அவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது என் வாயில் போட்ட வார்த்தையை நான் உங்களோடு பேசுகிறேன். அது உன்னை தொடுகிறது. தேவனுடைய வார்த்தை வாயிலை விழுமானால், தேவனுடைய வார்த்தை வாயில் வைக்கப்படுமானால் அந்த வார்த்தை அநேகரை எரிக்கும், அநேகரை உணர்வுள்ளவளாக்கும், அநேகரை உயிர்ப்பிக்கும், உருவாக்கும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், தூக்கி நிறுத்தும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். உற்சாகமா பரிமள தைலம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம், பரிமள தைலம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் கரங்களை தட்டி பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. கரங்களை உயர்த்தி, தலையை உயர்த்தி, கண்களை உயர்த்தி, தலையை உயர்த்தி. வார்த்தையை பெறுகிற வாஞ்சியோடு தேவ சமூகத்துக்கு போங்க. ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 119 சங்கீதம் 147 148, சங்கீதம் 119 147 148. அதிகாலை நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. எதுக்கு காத்திருந்தானா? வசனத்திற்கு. நம்ம வசனத்துக்கு காத்திருக்கணும். கொல கொல கல கொல கலன்னு பேசிட்டு வருதில்ல. இன்னைக்கு கத்த இந்த வசனத்தோட என்ன பேசினாரு? இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவனோட பேசினாரு, இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவனோட பேசினாரு. எப்படி இந்த நிலத்தை வாங்கினீங்க? கத்த இந்த வசனத்தை கொடுத்தாரு, நான் வாங்கினேன். இந்த பிள்ளை எப்படி கல்யாணம் பண்ணி? இந்த வார்த்தையை கத்த சொன்னார், தான் கல்யாணம் பண்ணேன். ஏன் அங்கே போனீங்க? இந்த வேலையை ஏன் சூஸ் பண்ணீங்க? 2 ஜாப் வந்துச்சு பிரதர், 2 ஜாப், நாட் குட் ஜாப், நல்ல போஸ்ட். இதை ஏன் சூஸ் பண்ணீங்க? நான் ஜோம் பண்ணேன், கர்த்தர் வார்த்தையை தந்தார், இதை நான் சூஸ் பண்ணிட்டேன். அப்ப அந்த ஒரு மெச்சூரிட்டிக்குள்ள நீங்க வரணும், அந்த அடிப்படைக்குள்ள வரணும். தேவனை 100% பிலீவ் பண்ணு. நீ தேவனை சார்ந்து கொள், தேவனை பற்றிக்கொள், அவனை பிடித்துக்கொள், அவரோடு நடக்க பழக. மனுஷனோட நடக்க பழகாத. தேவனோட மனுஷன் ஏமாத்திடுவான். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாதிரம், ஏமாத்துறோம். ஆமென். ஒரு தகப்பனார் நல்ல பிள்ளைய படிச்சாரு. தகப்பனார் கிட்னி தேவைப்பட்ட போது 3 பிள்ளைகள் ஒன்றும் கொடுக்கல. அவர் என்ன பார்த்து சொன்னாரு? அன்பை இப்பதான் எனக்கு முன்னாடியே தெரியும். நான் மனிதன் தான், தேவன் தான். 100% நம்பக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு மட்டும்தான். அவரை பிடிச்சுங்க, அவரை வார்த்தையை பிடிச்சுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே. நல்ல வாயை நல்ல கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஒரு பழக்கம் வாழ்க்கையில் உண்டாகட்டும். எதை செய்தாலும் எனக்கு வார்த்தை உண்டாகட்டும். எஸ் மாஸ்டர். உருவாக்கிட்டே வராங்கப்பா. இவங்க ஒரு விசுவாசியா இருக்கணும், நல்ல பலனாக இருக்கணும், நல்ல குவாலிட்டி பிலீவர்ஸ், டிசைபிள்ஸ், நல்ல சீஷர்கள், ஜெபத்தின் கூட்டாளிகள், ஊழியத்தின் பொறுப்பாளிகள், மாம்சத்தில் வாழுகிறவர்கள் அல்ல, சுயத்தில் வாழுகிறவர்கள் அல்ல, தரிசனத்தில் வாழுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையில் வாழுகிறவர்கள், வசனத்தில் வாழுகிறவர்கள், ஜெபத்தில் வாழுகிறவர்கள், தேவனோடு வாழுகிறவர்களாய்
உருவாக்குங்கப்பா, உருவாக்குங்க, 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 உருவாக்குங்க. ரீபஹாந்துரலபு சந்தரபலதர. உன் நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல. ரீகாந்தூர பலாரியாந்தூர பஹந்தரபா. உன் திசையை மாற்றிக்கொள். ரீகா ஷியாந்தூர பூதியாந்தூரபா. வார்த்தைகள் கவனமாகிற ஷக்கா ராதூர பூதியாந்தூரபியா. உன் வார்த்தையின்படி நியாயம் தீர்க்கப்படுவாய் என்பதை மனதில் வைத்துக்கொள். ரீகா ஷியாந்தூர பலாக்கரதியாந்துரி சந்தரபலாதியாந்தூரபா. வாழ்க்கையின் தோல்விக்கு நீயே காரணம். வாழ்க்கை தோல்விக்கு நீயே காரணம். தேவன் சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லாமல் பிசாசு உன் இருதயத்தில் போட்ட தோல்வியின் வார்த்தையை அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறாய். நிறுத்து. தேவன் சொன்ன வார்த்தையை, பைபிள் வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லு. சத்துரு உன் இருதயத்தில் வைத்த பொய் வார்த்தைகளை, பொய் விதைச்சிருக்கிறான், அதை திரும்ப திரும்ப சொல்லாத. தேவன் சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லு. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. வாழ்க்கையில மர்வம் உண்டாகட்டும், வாழ்க்கையில மர்வம் உண்டாகட்டும், வாழ்க்கையில மர்வம். ஒரு குவாலிட்டி லைஃப், நல்ல தரமான வாழ்க்கை உண்டாகட்டும். ஒரு குவாலிட்டி லைஃபுக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, கோபம், எரிச்சல், பொறாமை, தவறாய் புரிந்து கொள்ளுதல், தவறாய் பேசுதல், அவசரமாய் பேசுதல், அவசரப்பட்டு பேசுதல், கடினமான வார்த்தைகளை பேசுதல், இதெல்லாம் கேட்டு எடுத்து போடுங்கப்பா. தெய்வீகத்தை வெளிப்படுத்த கிருபை தாங்கப்பா. சகித்து போகிற எண்ணத்தை தாங்கப்பா. விட்டு கொடுக்கிற எண்ணத்தை தாங்கப்பா. இறங்கி போகிற எண்ணத்தை தாங்கப்பா. சுய அழிக்கப்படட்டும்பா. தெய்வீகம் வெளிப்படட்டும். எப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா ஹல்லேலூயா. எல்லாரும் முழு பலத்தோடு இயேசுவே ஜீசஸ். வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட், வண்டர்ஃபுல். நீ மகிமை அடைகிறீங்கப்பா, நீங்க மகிமை அடைகிறீங்கப்பா, நீங்க மகிமை அடைகிறீங்கப்பா. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்களில் ஜெபிக்கிறவள் என்று எழுதும். ஏசப்பா, 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 ஏசப்பா. வார்த்தை கிடைக்கட்டும்பா, வார்த்தை கிடைக்கட்டும்பா. எந்த பிரச்சனை வார்த்தை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்துங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களை தைரியப்படுத்துங்கப்பா, ஆறுதல் படுத்துங்கப்பா. பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான கஷ்டங்கள் வருகிற போது, முடிவெடுக்காமல் பலவீனம் அடைகிற போது, போராட்டங்கள் பெருகிற போது, கஷ்டங்கள் நஷ்டங்கள் பெருகிற போது, வார்த்தையை கொண்டு என்னை தூக்கி நிறுத்துங்க. அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், செய்வதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நடத்துங்க. ஆவிக்குரிய தரத்தில் வளரட்டும், தெய்வீகத்தில் வளரட்டும், உடைய உறவுல வளரட்டும், உடைய சத்தம் கேட்டு வளரட்டும். இதை தேவ சமூகத்தில் போய் விசாரிக்கிற ஒரு பழக்கம் உண்டாகட்டும்பா. இப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. தேவனிடமிருந்து ஒரு வார்த்தையை நல்ல சத்தமா சொல்லுங்க. தேவனிடமிருந்து ஒரு எதை செய்தாலும், எதை செய்வதற்கு முன்பும் தேவனிடமிருந்து பிரச்சனை, போராட்டம் வரும்போது ஒரு வார்த்தையை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள். அந்த வார்த்தையை பிடித்துக்கொள். அந்த வார்த்தையோடு பயணி, வெற்றி கிடைக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நடத்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும். பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். ஜெபத்தை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். வார்த்தைகளை பெற்று வார்த்தையிலே வாழ்ந்து வார்த்தையில் சத்துருக்களை மடங்கடித்து ஜெயமெடுத்து வெற்றி பெற கர்த்தர் உதவி செய்யும். மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.